இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது லைவ் டிவைனில் நாம் புக் 2 சாப்டர் 10 பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். போன செஷனில் நம்ம பேராகிராஃப் 18 பார்த்தோம். இந்த செஷனில் மேற்கொண்டு தொடரலாம். போன செஷனில் என்ன பார்த்தோம் என்பதை சற்று தொடர்ச்சியின் பொருட்டு நினைவு கூறலாம். முக்கியமாக என்ன பார்த்தோம் என்றால், எந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய எந்த அறிவுமே நாலேஜ் எதுவுமே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நாம் வெளியிலிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லை. எல்லாமே ஆல் நாலேஜ் இஸ் வித்தின். அது நம்மளுடைய அந்த உள்ஜீவனில் இருக்கின்றது. வெளிப்புற தொடர்புகளின் மூலமாக அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானம்தான் வெளிவருகின்றதை ஒழிய வெளியிலிருந்து எதுவும் வருவதில்லை. ஆனால் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை எவ்வாறு இதை உணர்கின்றது என்றால், அனைத்து அறிவையும் நாம் வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்றுதான் உணர்கின்றது. இதுதான் மைய கருத்து. போன செஷன்ல பார்த்த பேராகிராஃப் 18 மைய கருத்து அதுதான். உண்மையிலேயே எப்படி அந்த உள்ஜீவன் இந்த ட்ரூ நாலேஜ் அந்த ஞானம், இந்த உண்மையான ஞானம் என்பதை எவ்வாறு நம்முள்ளிலிருந்து வெளியில் கொண்டு வருகின்றது என்பதுதான் முக்கியம். நம்முடைய மேற்புற உணர்வு நிலையில பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே புற தோற்றங்கள், எல்லாமே புலன்களின் மூலமாக அறியப்படுபவை. அது இன்டைரக்ட் கான்டாக்ட். வேற சப்லிமினல் உள்ஜீவன் அதற்கு வெளி உலகத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த உணர்வு நிலையின் அடிப்படையில் அதன் ரீதியில் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த திறன் அதற்கு உண்டு. கான்டாக்ட் அட் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். என்ன காரணம் என்றால், இந்த பிரபஞ்சத்துல அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருப்பது எதுவென்றால் கான்சியஸ்னஸ் தான். ஸோ இந்த கான்டாக்ட் பை கான்சியஸ்னஸ் வித் கான்சியஸ்னஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், டைரக்ட் நாலேஜ் அதற்கு கிடைக்கின்றது. இது அதனுடைய எப்படி என்றால், அதற்கு ஒரு சக்தி இருக்கின்றது. என்ன சக்தி? ஒரு பொருள் குறித்த ஞானத்தை அதனுடன் அது கொண்டிருக்கும் அடையாளத்தின் மூலம் அது குறித்த ஞானத்தை அது பெறுகின்றது. இட் ஹாஸ் எ சீக்ரெட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இதுதான் அதனுடைய சிறப்பான அம்சம். உண்மையிலேயே என்ன நடைபெறுகின்றது? நாம் புலன்களின் மூலமாக ஒரு பொருளை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கின்றோம். புலன்களினால் அந்த பொருள் உணரப்படுகின்றது. அது குறித்த தகவல் நமக்கு தரப்படுகின்றது. இங்க உண்மையிலே என்ன அந்த ப்ராசஸ் எப்படி நடைபெறுகின்றது என்று பகவான் விளக்குகின்றார். அழகாக விளக்குகின்றார். எப்படி இந்த ப்ராசஸ் இது நம்முடைய மெடிக்கல் சயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, வெறும் ரெஸ்பான்ஸ் பிட்வீன் நியூரான்ஸ், அதை வெறும் மெட்டீரியல் லெவலில் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் இட் ஹாஸ் அ டீப்பர் அக்கல்ட். இந்த ப்ராசஸ் ரொம்ப டீப்பர் அண்ட் அக்கல்ட் ப்ராசஸ். எப்படி என்றால், நாம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய ஜீவனுக்கும் வெளியில் உள்ள அந்த பொருளுக்கும் இடையில் ஒரு உரசல் ஏற்படுகின்றது, ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுகின்றது. இந்த உரசல் என்ன செய்கின்றது என்றால், நம்முள் இருக்கக்கூடிய அந்த அறிவு என்கின்ற அந்த பொறியை விழிக்க செய்கின்றது. இட் அவேக்கன்ஸ் த ஸ்பார்க் ஆஃப் கான்சியஸ் நாலேஜ். இது நம்மளுடைய ஆழ் ஜீவன்ல எப்படி உணர்வு நிலையில் எப்படி வேலை செய்கின்றது என்றால், சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல
எல்லா விதமான தொடர்பும் வெளிப்புறமாக நாம் அடையக்கூடிய எல்லா விதமான தொடர்பும் என்ன செய்கின்றது? அந்த உள்ஜீவனில் ஏற்கனவே இருக்கக்கூடிய, மறைமுகமாக இருக்கக்கூடிய, மறைந்துள்ள அந்த ஞானத்தை அது மேற்புறத்தில் கொண்டு வர செய்கின்றது. The contact sets in action a pre-existent secret knowledge and brings it to the surface. இதுதான் நடைபெறுகின்றது. எப்படி என்றால், இந்த கான்சியஸ்னஸ் என்பது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எல்லாத்திலையும் ஒண்ணுதான். நமக்குள்ள இருக்கக்கூடிய என்ன கான்சியஸ்னஸ் இருக்கின்றதோ அதுதான் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய பொருள்களிலும் இருக்கின்றது. ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள், ஜீவன்கள் குறித்த அந்த அறிவும் ஏற்கனவே நம்முடைய அந்த உள்ஜீவனினுடைய உணர்வு நிலையில் இருக்கின்றது. The knowledge of everything is pre-existent in our subliminal consciousness. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது? நமக்கும் பிற அமைப்புகளுக்கும் தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த ஏற்கனவே நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஞானம் நம்மிலிருந்து விழித்து எழுகின்றது. இந்த நாலேஜ் வந்து எப்படி நமக்குள்ள எப்படி இருக்கு? டார்மெண்டா இருக்கு. அது விழித்து எழுகின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன புரிந்து கொள்கின்றோம்? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அமைப்புகள், அனைத்து விஷயங்களும் நம்முள் இருக்கின்றன. ஏனென்றால் நம்முள் இருக்கக்கூடிய உணர்வு நிலைதான் நமக்கு வெளியிலேயும் இருக்கின்றது. There is one consciousness. அது எப்படி நம்முள் இருக்கின்றது? டார்மெண்டா இருக்கு. நம்மளுடைய உள்ஜீவன்ல டார்மெண்டா இருக்கு. அது விழித்தெழுகின்றது. இந்த உராய்வின் மூலம் விழித்தெழுகின்றது. ஆனால் நாம் எவ்வாறு இந்த அறிவை பெற்றுக்கொள்கின்ற இந்த இயக்கத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்கின்றோம்? நாம் அனைத்தையும் வெளியிலிருந்து பெற்றுக்கொள்வதாக நாம் புரிந்து கொள்கின்றோம். We believe that we have acquired this knowledge from outside. எல்லாமே acquired knowledge அப்படிதான் நம்ம எண்ணுகின்றோம். ஆனால் இங்கு பகவான் எவ்வாறு விளக்குகின்றார் என்றால், எது நம்முடைய மேற்புற மனதிற்கு பெற்றுக்கொண்ட அறிவாக தெரிகின்றதோ, நாலேஜ் அக்வயர்ட் ஆக தெரிகின்றதோ, அது உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்முடைய உள்ஜீவனில் இருக்கின்ற அறிவுதான் நம்முடைய மேற்புற உணர்வு நிலைக்கு வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டதை போல் தெரிகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரம் இல்ல, சில சமயம் நமக்கு இந்த நாலேஜ் என்பது ஏற்கனவே நம்முள் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சில விஷயங்கள் குறித்த அந்த அறிவு என்பது நமக்கு இன்ட்யூட்டிவாக இருக்கின்றது. இந்த இன்ட்யூட்டிவாகவும் இருக்கின்றது. That means what? புலன்களினுடைய உதவியின்றி நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கின்றோம். இதுதான் இந்த இன்ட்யூட்டிவ் அவேர்னஸ். இதுவும் இருக்கின்றது. ஆகையினால் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் நமக்கு புலன்கள் ஒரு விஷயத்தை தெரிவிக்காவிட்டாலும் கூட நமக்கு அந்த விஷயம் குறித்த அந்த அறிவை நாம் உள்ளுணர்வின் மூலம் பெற்றுக்கொள்கின்றோம். சில சமயம் எவ்வாறு இந்த அறிவு நமக்கு வெளிப்படுகின்றது என்றால், ஒரு வெளி தொடர்பை நம்முடைய புலன்களின் மூலம் அடைகின்றோம். ஆனால் அந்த தொடர்பு என்ன செய்கின்றது? நம்முடைய உள்ஜீவனில் இருந்து உடனடியான ஒரு எதிர்விளைவை ஏற்படுகின்றது. எப்படி என்றால், ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை அடையாளம் காணுவது போல் அத்தகைய ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுகின்றது. An immediate response as to something intimately recognizable. இவ்வாறும் அந்த நாலேஜ் வெளிப்படுகின்றது. ஒரு வெளியிலிருந்து புலன்களின் மூலம் ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது.
ஆனால் அதற்கான எதிர் விளைவு நம்முடைய உள்ஜீவனிலிருந்து எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால், ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை அடையாளம் கண்டு அதை புரிந்து கொள்வது போல் ஒரு எதிர் விளைவு நம்முள்ளிலிருந்து ஏற்படுகின்றது. ஏற்கனவே தெரிந்த ஒருவரை நாம் சந்திக்கும் பொழுது எவ்வாறு நாம் நாம் செயல்படுகின்றோம் அதுபோல. ஆகையினால் இந்த நாலேஜ் என்பது இறுதியாக என்ன உணர்ந்து கொள்கின்றோம் என்றால், எல்லா நாலேஜும் வந்து நமக்கு உள்ளே இருந்து தான் வெளியே வருகின்றது, உள்ளே இருந்து தான் வருகின்றது என்பதுதான் இதனுடைய மைய கருத்து. வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே புலன்கள் வந்து நமக்கு தருகின்றன. இந்த புலன்கள் வந்து தரக்கூடிய விஷயத்தை என்ன நடைபெறுகின்றது என்றால், அது அப்படியே நம்முள் ஒரு பிம்பமாக நமக்கு காட்சி அளிக்கின்றது. என்ன காரணத்தினால நமக்கு வந்து பகவான் என்ன கூறுகின்றார், என்ன காரணத்தினால நம்மால வந்து இந்த ஞானம் என்பது நமக்கு உள்ளே இருந்துதான் வருகின்றது, வெளியிலிருந்து வருவதில்லை என்கின்ற உண்மையை நாம் உணர்வது இல்லை, எது அது நமக்கு தடையாக இருக்கின்றது என்று பகவான் விளக்குகின்றார். நம்முடைய அந்த மேற்புற மனம், சர்ஃபேஸ் மைண்ட், ஏற்கனவே பார்த்தோம், அது இரு சுவர்களுக்கு இடையே ஒரு சிறைப்பட்டது போல் அத்தகைய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. ஒரு சுவர் என்ன செய்கின்றது, அந்த புற உலகத்திலிருந்து அதை பிரிக்கின்றது. இன்னொரு சுவர் அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் ஜீவன், இன்னர் சப்லிமினல் பீயிங், அதிலிருந்து பிரிக்கின்றது. ஸோ இந்த இரண்டு சுவர்களுக்கு இடையில் தான் நம்முடைய அந்த மேற்புற உணர்வு நிலை செயல்படுகின்றது. இதில் வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த சுவர் இருக்கின்றது இல்லையா, அதை நம்முடைய அந்த மேற்புற உணர்வு நிலை புலன்கள் என்கின்ற நுழைவாயில்கள் மூலமாக அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்துக் கொண்டு வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கின்றது. இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவற்றில் புலன்கள் என்கின்ற அமைப்புகள் நமக்கு நுழைவாயில்களாக செயல்படுகின்றன. அந்த நுழைவாயில்கள் மூலம் புற உலகத்துடன் தொடர்பு கொண்டு அது குறித்த அந்த அறிவை நம்முடைய அந்த மேற்புற உணர்வு நிலை பெற்றுக்கொள்கின்றது. அதே சமயம் நம்முடைய இன்னொரு சுவர் நம்முடைய உள்ஜீவனையும் மேற்புற உணர்வு நிலையும் பிரிக்கின்றது. அந்த சுவரில் இத்தகைய தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த திறவுகள் அங்கு காணப்படுவதில்லை. There is no ready-made opening in the wall between our surface mind, our subliminal being. அது மாதிரி இல்லை. அதனால்தான் வந்து நம்மளுடைய அந்த மேற்புற உணர்வு நிலை நம்மளுடைய உள்ஜீவனில் என்ன இருக்கு என்பதை அறிய முடிவது இல்லை. அது மாத்திரமல்ல, எவ்வாறு அந்த உள்ஜீவனில் இருந்து அந்த ஞானம் என்பது நமக்கு மேற்புறத்தில் வருகின்றது என்கின்ற அந்த செயல்பாட்டையும் அதனால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. அதனால் அதற்கு வந்து வேறு வழி இல்லாமல் என்ன செய்கின்றது, எவைகளை எல்லாம் அது வெளியிலிருந்து பெற்றுக்கொள்கின்றதோ அதுதான் தான் பெற்றுக்கொண்ட அறிவு என்று நம்புகின்றது. நம்மளுடைய மனம் சார்ந்த அறிவு எத்தகையதாக இருக்கின்றது, மனம் சார்ந்த அந்த மென்டல் நாலேஜ் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் நாலேஜ் ஃப்ரம் அவுட் சைட், வெளியிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அறிவாகத்தான் நாம் நினைக்கின்றோம். வெளியிலிருந்து ஒரு உண்மை நம் மீது திணிக்கப்பட்டதாகத்தான் நாம் நினைக்கின்றோம். நம்முடைய புலன்கள் ஒரு விஷயத்தை தருகின்றன. அதில் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய மனம் என்ன செய்கின்றது, ஒன்றை உருவாக்குகின்றது. ஒரு மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்முள்ளே ஒன்றை உருவாக்குகின்றது. நம்மளுடைய புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொடர்புகளுக்கு பதிலாக நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது, ஒரு கட்டுமானத்தை நம்முள்ளே உருவாக்குகின்றது. அதுதான் நம்முடைய மனம் சார்ந்த அறிவாக நாம் எண்ணுகின்றோம். ஆக நாம் என்ன எண்ணுகின்றோம், அது நம்மை சார்ந்ததில்லை,
வெளியிலிருந்து வரக்கூடிய அறிவு, அதன் மூலமாக ஒன்றை உருவாக்குகின்றோம் என்று நம்மிலிருந்து சம்பந்தப்படாத ஒரு விஷயமாகத்தான் நாம் பெற்றுக்கொண்டுள்ள அறிவை நாம் எண்ணுகின்றோம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? அதற்கு நம்மளுடைய மனம் சார்ந்த அறிவு, அதற்கு பின்னால உள்ள உண்மை என்னவென்றால், இட் இஸ் நாட் அன் அக்வயர்ட் நாலேஜ் ஃப்ரம் அவுட் சைட். அது நம்மிலிருந்து வெளியிலிருந்து பெறப்பட்ட ஒரு அறிவு அல்ல. உண்மையிலேயே அது என்னவென்றால், நம்முள் இருக்கக்கூடிய அந்த அறிவு, நம்முள் இருக்கக்கூடிய விஷயம், அந்த புலன்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த தொடர்புக்கு ஒரு பதிலாக நம்மிலிருந்து தோன்றிய விஷயம்தான் இந்த மென்டல் நாலேஜ் என்பது. அது ஒரு ரெஸ்பான்ஸ் கம்மிங் ஃப்ரம் வித்தின். அது என்ன செய்கின்றது? நம்முள் இருக்கக்கூடிய அந்த இன்னர் நாலேஜ், எது குறித்து அறிகின்றோமோ அது குறித்த இந்த இன்னர் நாலேஜ், அதை நம்முடைய மேற்புற உணர்வு நிலைக்கு அது கொண்டு வருகின்றது. ஆனால் நம்முடைய மேற்புற உணர்வு நிலையை அது எவ்வாறு உணர்கின்றது? வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டுள்ள விஷயமாக அது உணர்கின்றது. ஆனால் நம்முடைய உள்ஜீவனுக்கு எது குறித்து அது அறிகின்றதோ அது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அது உணர்கின்றது. வெளியில் தனக்கு வெளியே உள்ள பொருளாக அது அறிவதில்லை. ஏனென்றால் நம்முடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ், வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய கான்சியஸ்னஸ், இவை இரண்டர கலந்தவை. ஒட்டுமொத்த உணர்வு நிலையில எல்லாமே ஒரே பகுதியாகத்தான் இருப்பவை. ஆகையினால் நம்மளுடைய இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது எவ்வாறு இருக்கின்றது என்றால், நம்மளுடைய அகத்தில் என்ன ஞானம், உண்மையான இந்த இன்னர் நாலேஜ் அது எவ்வாறு இருக்கின்றதோ அதனுடைய ஒரு முழுமையற்ற ஒரு தோற்றமாகத்தான் நம்முடைய மேற்புற உணர்வு நிலையில் மேற்புற அறிவு காணப்படுகின்றது. நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையில் காணப்படும் அறிவு என்பது நம்மளுடைய அந்த உள்ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய முழுமையற்ற தோற்றமாகத்தான் இருக்கின்றது. இட் இஸ் an imperfect figure or a representation of inner knowledge. என்ன காரணம் என்றால், இந்த இரண்டு திரைகள் மறைக்கின்றன. நம்மளுடைய உள்ஜீவனுக்கும் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலைக்கும் இருக்கக்கூடிய அந்த திரை. அதே போன்று நம்முடைய அந்த மேற்புற உணர்வு நிலைக்கும் நாம் எந்த பொருள் குறித்து அறிகின்றோமோ அதற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த திரை, டபுள் வெயில். இந்த இரட்டை திரைகள் தான் நமக்கு ஒரு அரைகுறை அறிவை நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலைக்கு தருகின்றன. என்ன காரணம் என்றால், அது என்ன இந்த ட்ரூ இன்னர் நாலேஜ், நம்முடைய உள்ஜீவனில் என்ன உண்மையான ஞானம் இருக்கின்றதோ அதை நாம் காண தவறுகின்றோம். இந்த திரையை கடந்து ஊடுருவி சென்று அது என்ன என்பதை நாம் காண தவறுகின்றோம். அதே போல நமக்கு வெளியில் உள்ள விஷயங்கள் குறித்த அந்த ட்ரூ நாலேஜ், நாம் காண்பது எல்லாமே, புலன்களின் மூலமாக அறிவது எல்லாமே அந்த பொருள் குறித்த அந்த மேற்புற அறிவுதான். அந்த பொருள் குறித்த அந்த பிசிக்கல் குவாலிட்டிஸ், அதைத்தான் நாம் அறிகின்றோமே வழியா அதனுடைய ட்ரூ நாலேஜ் நமக்கு கிடைப்பது இல்லை. ஏன்னா அங்கேயும் ஒரு திரை போட்டு மறைக்கின்றது. ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லா நாலேஜும் நமக்கு உள்ளிருந்து வெளியே வருபவை தான், ஏற்கனவே இருப்பவை தான், வெளியிலிருந்து வருபவை அல்ல. மேற்புற உணர்வு நிலை என்ன காரணத்தினால இந்த மேற்புற உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்பது ஏன் பூரணமாக இல்லை என்றால், இரண்டு திரைகளுக்கு இடையில் அது செயல்படுகின்றது. ஒரு திரை வெளிப்புற உலகத்தில் இருந்து அதை மறைத்துக் கொள்கின்றது. மற்றொரு திரை அந்த உள்ஜீவனில் இருந்து அதை மறைத்துக் கொள்கின்றது. ஆகையினால் தான் இந்த மேற்புற உணர்வு நிலையினுடைய செயல்பாடு ஒரு பூரணமாக இல்லை. இட் இஸ் an imperfect figure or representation of the inner knowledge என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 19 and 20க்கு போகலாம். பேராகிராஃப் 19, 20ல பகவான் இதற்கு அடுத்த ஸ்டெப் போறார். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சப்லிமினல் கான்சியஸ்னஸ் நமக்கு தெரியும். அது மேற்புற உணர்வு நிலைதான் அந்த இரண்டு சுவர்களுக்கு இடையே செயல்படுகின்றது. வெரஸ் இன்னர் பீயிங் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீ. அது அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் நேரடியான தொடர்பில் இருப்பது.
அதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், எப்படி இந்த கான்ஷியஸ்னஸ் ஒரு தனிமனிதனுடைய அந்த உள்ஜீவனனுடைய இருக்கக்கூடிய உணர்வு நிலை விரிவடைந்து இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் இரண்டர கலக்கின்றது. One, how the individual consciousness becomes a universal or cosmic consciousness. The cosmic consciousness குறித்து தான் இந்த paragraph 19 and 20ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பகவான் விளக்குகின்றார். The cosmic consciousness என்பது ஒருவருடைய யோக முயற்சியில ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு கட்டம். இட்ஸ் a very important turning point in one's own சாதனா. The cosmic consciousness ஒருவருக்கு வந்துவிட்டால் எப்படி அவருடைய நிலை மாறுகின்றது என்பதை ரொம்ப அழகாக பகவான் paragraph 19 and 20 இதில் விளக்குகின்றார். நம்ம அதற்கு உள்ளே செல்லலாம். எஸ் மேடம், சரஸ்வதி மேடம். ஓகே, நம்ம உள்ள போகலாம். நம்ம Chapter 10. Chapter Knowledge. 19. I'm sorry, Chapter 10. Yes. Chapter 10. Knowledge by identity and separative knowledge. Paragraph 19. This affiliation, this concealed method of our knowledge, obscure and non-evident to our present mentality, becomes clear and evident when the subliminal inner being breaks its boundaries of individuality and, carrying our surface mind with it, enters into the cosmic consciousness. The subliminal is separated from the cosmic through a limitation by the subtler sheaths of our being, its mental, vital, subtle physical sheaths, just as the surface nature is separated from universal nature by the gross physical sheath, the body. But the circumscribing wall around it is more transparent, is indeed less a wall than a fence. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. We have seen that all knowledge is pre-existing in our subliminal being. It is concealed and non-evident to our present mentality. This knowledge becomes evident to us when the subliminal inner being breaks its boundaries of individuality. In this process, it carries our surface mind with it and enters into the cosmic consciousness. Our surface nature is separated from universal nature by the gross physical sheath, that is the body. Likewise, the subliminal consists of the inner mind, inner vital, and subtle physical parts. These parts are enclosed in subtler sheaths. The subliminal is separated from the cosmic consciousness through a limitation by these subtler sheaths. But the wall surrounding the subliminal being is more transparent. It is rather a fence than a wall. Thank you, sir. Thank you. நம்மளுடைய புறத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை, சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ், அது நம்ம பார்த்தோம். 2 சுவர்களுக்கிடையே சிறைப்பட்டு இருக்கின்றது. அதே போல இந்த புற உலகத்துடன் அது வெறும் புலன்களின் மூலமாகத்தான் தொடர்பு கொள்ள உடைமை ஒழிய, என்றால் புற உலகத்திற்கும் அதற்கும் ஒரு இடையில் சுவர் இருக்கின்றது. அதே போல அதற்கும் அந்த உள்ஜீவனுக்கும் இடையில் ஒரு சுவர் இருக்கின்றது.
இந்த புறஜீவனுக்கும் நம்முடைய இந்த புற உலகத்திற்கும் இடையில் உள்ள சுவர் எப்படி இருக்கின்றது? நம்மால அதை ஊடுருவி செல்ல முடியாது. வெறும் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருந்துட்டு நம்மால நாம் காணக்கூடிய மற்ற அமைப்புகளுடன் நம்மால நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. புலன்களின் மூலமாகத்தான் தொடர்பு கொள்ள முடியும். அவ்வாறுதான் இயற்கை நமக்கு அந்த இயற்கை அவ்வாறுதான் நமக்கு அந்த நம்ம இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதுக்கு கான்ட்ராஸ்டா எப்படி இருக்கு நம்மளுடைய சப்லிமினல் பீயிங்? சப்லிமினல் பீயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளியில என்னென்ன இருக்கு? அவுட்வர்ட் மைண்ட் இருக்கு, அவுட்வர்ட் வைட்டலா இருக்கு, பிசிக்கலா இருக்கிறோம், நம்ம வெளியில இருக்குது. இதோடைய கரஸ்பாண்டிங் இன்னர் பார்ட்ஸ் தான் இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், சட்டில் பிசிக்கல். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த சப்லிமினல் பீயிங்ல தான் இருக்கு. இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல். இந்த அமைப்புகளை சுத்தி ஒரு நுண்ணியமான ஒரு உரைகள் இருக்கின்றன, சட்டில் ஷீட்ஸ். இவைகள் இருக்கின்றன. எப்படி நம்மளுடைய புற உணர்வு சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அதை சுற்றி ஒரு சுவர் இருக்கின்றதோ, அது வெளி உலகத்துடன் ஆன தொடர்பை அது நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் தடுக்கின்றதோ, அதே போல சப்லிமினல் பார்ட்ஸ், இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல், சட்டில் பிசிக்கலை சுற்றி உரைகள் இருக்கின்றன. இந்த உரைகள் என்ன செய்கின்றன என்றால், அதற்கும் ஏனென்றால் நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் புற உலகத்துடன் தொடர்பில் இருக்கின்றது. அதே போல நம்மளுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் எதனுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கு? அந்த காஸ்மிக் கான்சியஸ். ஒரு சமுத்திரம் எடுத்துக்கொண்டால் அலைகள் போலதான் நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். சமுத்திரத்தோடைய ஆழமான பகுதி பார்த்தோம் அப்படின்னா அது யூனிஃபார்மா எல்லாத்தினுடைய தொடர்புல இருக்கு இல்லையா? அதே போல நம்முடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் நமக்குள்ளே இருந்தாலும் அது ஒரு பெரிய மிக சமுத்திரமாக இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அதோடன் தொடர்புல தான் இருக்கு. ஆனா அந்த தொடர்புக்கும் அதற்கும் இடையில ஒரு மெல்லிய உரைகள் இருக்கின்றன, ஷீட்ஸ் இருக்கின்றது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்க்கும் அந்த வெளியில இருக்கக்கூடிய அதுக்கும் இடையில உள்ள அந்த சுவர் கடினமானது, திக் வால். வெரஸ் இந்த சப்லிமினல் இன்னர் பீயிங் அதற்கும் காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கும் இடையில உள்ள அந்த ஷீட்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, மோர் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதுதான் வித்தியாசம். ஆகையால் தான் பகவான் இதை எவ்வாறு விளக்குகின்றார்? இட் இஸ் ராதர் அ ஃபென்ஸ் தேன் அ வால் அப்படிங்கிறார். அது ஈஸியா நம்மளால அதை ஊடுருவி ஒன்ஸ் சப்லிமினருக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஈஸியா போயிடுது. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் தன்னுடைய இந்த உரைகளை வழியே இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்கின்றது. அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் என்பது வெளியில் வருகின்றது. இதுல என்ன ஒரு 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 விசேஷமான ஒரு நிகழ்வு இங்க என்ன நிகழ்கின்றது என்றால், இந்த ப்ராசஸ்ல இந்த சர்ஃபேஸ் மைண்டும் கூட அடித்து செல்லப்படுகின்றது. ஏன்னா சப்லிமினல் கான்சியஸ்னஸ் மிகவும் ஒரு சமுத்திரத்துல கீழே அது கீழேந்து மேல வரும்போது அது அலைகள் எல்லாம் அடித்து செல்ற மாதிரி சப்லிமினல் கான்சியஸ்னஸ் நேரடியாக அந்த காஸ்மிக் லெவல்ல தொடர்பு கொள்ளும் பொழுது நம்மளுடைய சர்ஃபேஸ் மைண்டும் அதனுடன் அழைத்து செல்லப்படுகின்றது. இட் கேரிஸ் அவர் சர்ஃபேஸ் மைண்ட் வித் இட் அண்ட் என்டர்ஸ் இன்டு காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அப்ப என்ன நடைபெறுகின்றது? நமக்கு அந்த சப்லிமினல் கான்சியஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் எல்லாம் நமக்கு தெளிவாக புரிகின்றது. ஸோ எப்படி நமக்கு ஒருத்தருக்கு இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஞானம் முழுமையாக கிடைக்கின்றது என்றால், when subliminal consciousness breaks its boundaries of individuality. இந்த ப்ராசஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், subliminal inner being breaks and its boundaries of individuality and carrying our surface mind with it enters into cosmic consciousness. அதனால
என்ன நடைபெறுகின்றது? This concealed method of our knowledge, obscure and non-evident to our present mentality, becomes clear and evident அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து கிளியரா இருக்கும், எவிடென்ட்டா வந்துடும் அப்படிங்கிற. அடுத்தது போகலாம். The subliminal has, besides a formation of consciousness, which projects itself beyond all these sheaths and forms, a circumconscient, an environing part of itself, through which it receives the contacts of the world and can become aware of them and deal with them before they enter. The subliminal is able to widen indefinitely this circumconscient envelope and more enlarge its self-projection into the cosmic existence around it. A point comes where it can break through the separation altogether, unite, identify itself with cosmic being, feel itself universal, one with all existence. Thank you. Explanation. Yes. There is a formation of consciousness in our subliminal being. It projects beyond the subtler sheets surrounding it and forms a circumconscious. It is a part that environs our subliminal being. Through this part receives the contacts of the world, but it cannot become aware It of. can become. Sorry. But it can become aware of them and deal with them before they enter into it. Sorry, sir. The subliminal is able to widen indefinitely this circumconscient envelope. It can enlarge more and more of its self-projection into the cosmic existence around it. It can reach a point where it can break through the separation altogether. It can unite with the cosmic being and be one with all existence. Thank you, sir. Thank you. பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி ஒருத்தருக்கு இந்த காஸ்மிக் எல்லாமே நம்ம சொல்றோம், படிச்சிருக்கோம் நிறைய. வைடனிங் ஆஃப் கான்சியஸ்னஸ், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம இந்த சொற்றொடர்களையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பகவானினுடைய பூர்ண யோகத்துல வைடனிங் ஆஃப் ஒன்ஸ் கான்சியஸ்னஸ் என்பது, ஏன்னா இங்க கலெக்டிவ் யோகா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய யோகம் மாத்திரம் இல்ல, தெர் இஸ் அ கலெக்டிவிட்டி இன்வால்வ்ட் இன் இட். எப்படி இந்த ப்ராசஸ் நடைபெறுகின்றது அதைத்தான் பகவான் வந்து ரொம்ப த்ரெட்பேரா விளக்குகின்றார். எப்படி ஒரு மனிதன் வந்து அவனுடைய யோக பயணத்துல தனிமனித உணர்வு நிலையை சார்ந்து இல்லாமல் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையை எட்டுகின்றான் என்பதைத்தான் பகவான் விளக்குகின்றார். பகவான் இங்க ஒரு புதிய வார்த்தையை உபயோகிக்கின்றார், சர்க்கம்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது. இது வந்து புதிதாக பகவான் உபயோகிக்கும் ஒரு சொல். இது ஐ டோன்ட் திங்க் இது நம்மளுடைய இங்கிலீஷ் டிக்ஷனரியில பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இது மாதிரிலாம் இந்த வேர்டு எக்ஸாக்ட் வேர்டு இருக்காது. ஏனென்றால் அந்த சர்க்கம்கான்ஷியன்ட் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை சுற்றி உள்ள அந்த நம்மளுடைய அந்த உணர்வு நிலை, அந்த கான்சியஸ்னஸ் வந்து தட் என்வெலப்ஸ் அவர் சப்லிமினல் கான்சியஸ்னஸ். இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய உள் ஜீவன்ல இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் கான்சியஸ்னஸ். அது வந்து அத்துடன் மாத்திரம் இருப்பதில்லை. அது எப்படி இருக்கின்றது என்றால், அது அதை சுற்றியுள்ள அந்த உரைகளையும் தாண்டி, ஏனென்றால் இட் இஸ் என்வெலப்ட் பை சட்லர் ஷீட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதையும் தாண்டி ஒரு உணர்வு நிலையுடன் சூழப்பட்டுள்ள ஒரு அமைப்பை அது ஏற்படுத்துகின்றது. இந்த உணர்வு நிலையுடன் சூழப்பட்டுள்ள அமைப்பு தான் வந்து சர்க்கம்கான்ஷியன்ட் என்பது. அதுதான் வந்து நம்மளுடைய சப்லிமினல் பீயிங், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சூழ்ந்துள்ள ஒரு அமைப்பாக அது காணப்படுகின்றது. இந்த சூழ்ந்துள்ள இந்த சர்க்கம்கான்ஷியன்ட் தான் என்ன செய்கின்றது, அது புற உலகத்துடனான தொடர்பை
புற உலகத்துடனான தொடர்பை அது ஏற்படுத்திக் கொள்கின்றது, அதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்றது. ஆனால் இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதற்கு சக்தி என்ன திறன் இருக்கின்றது என்றால், என்ன அதற்குள் புற உலகத்திலிருந்து என்ன அதற்குள் உட்புகுகின்றதோ, உள்ள என்ன நுழைகின்றதோ அது குறித்து அது குறித்த அவேர்னஸ் அதற்கு உடனடியாக கிட்டுகின்றது. அதனால் அதற்கு என்ன ஒரு திறன் இருக்கின்றது என்றால், எது அதற்கு உள்ளே நுழைகின்றதோ அது நுழைவதற்கு முன்னரே அதை அது கையாள முடியும். ஒன்று அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லது அது தன்னிலிருந்து நுழைவதிலிருந்து அதை தடுக்க முடியும். அதுதான் அதற்குள்ளே ஒரு சிறப்பு திறன். இந்த சர்க்கம்கான்ஷியன்ட் ஆஃப் த சப்லிமினல் பீயிங் அதற்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்றால், அது புற உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தொடர்புகளின் மூலமாக வரக்கூடிய அந்த சக்திகள், ஊடுருவல்கள், அவைகள் நுழைவதற்கு முன்னரே அடையாளம் கண்டு அதனை கையாள முடியும். வேண்டுமென்ற இயக்கங்களை தன்னுள் அனுமதிக்க முடியும், வேண்டத்தகாத இயக்கங்களை அதற்கான அனுமதியை தான் மறுக்க முடியும். இந்த சப்லிமினல் பீயிங்க்கு இந்த ஒரு பெரிய ஒரு விசேஷமான இன்னொரு அம்சமும் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த தன்னை சூழ்ந்துள்ள அந்த உரை, சர்க்கம்கான்ஷியன்ட் என்வலப் என்று பார்த்தோம். இதை அது விரிவுபடுத்திக் கொண்டே செல்ல முடியும். எப்படி? இன்டெஃபினிட்டா செய்ய முடியும். எப்படி இந்த பிரபஞ்சம் இன்ஃபினிட்டா இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அது பண்ண முடியும். மோர் அண்ட் மோர் அது அந்த தன்னுள் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையை இந்த பிரபஞ்சத்தை நோக்கி அது விரிவடை செய்ய முடியும். அதனுடைய உச்சகட்டமாக என்ன நடைபெறும் என்றால், கம்ப்ளீட்டா இட் பிகம்ஸ் ஒன் வித் த காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இட் பிகம்ஸ் ஒன் வித் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் அதனுடைய உச்சகட்ட நிலையாக அது பெறுகின்றது. எல்லாமே இந்த அனுபவங்கள் எல்லாமே பகவானுக்கு இருக்கின்றது. அவர் சாவித்திரியில் இது குறித்த யோக அனுபவங்களை விளக்கியுள்ளார். அன்னைக்கும் இந்த அனுபவங்கள் வந்துள்ளன. ஏன்னா அவர்களுடைய உணர்வு நிலை பிரபஞ்சம் தழுவியது. இது அந்த யோக முயற்சியிலே இது ஒரு முக்கியமான காலகட்டம். அடுத்தது போகலாம். சாவித்திரியில 162வது பக்கத்துல சார் ஒரு 4 லைன்ஸ் வருது. அது இதுக்கு சம்பந்தமா, concealed in the subliminal secrecies, mid an obscure occult machinery, capture the mystic modes whose measured will transmits the messages of the cosmic force. Our lives translate these subtle intimacies. All is the commerce of a secret power. And the subliminal being, சீக்ரெட் பவர் தான். ஆமா, அது ஏன்னா பிரபஞ்சத்துடன் அதனால அந்த இதெல்லாம் தொடர்புல எப்பவுமே இடைவிடாத தொடர்புல இருக்கிறதுனால அது அந்த சங்கீத குறிகளை அடையாளம் கண்டு அதற்கு ஒப்ப அது செயல்புரிகின்றது. அப்படியே இதுல நீங்க சொல்றது அப்படியே சாவித்திரியில இருக்கு. எஸ், அது நிறைய வருது. இது மாத்திரம் இல்ல, நிறைய பகவான் அவருடைய காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எப்படி மற்றவங்களுடைய இதெல்லாம் தன்னை பாதிக்குது, அதெல்லாம் அவரு பகவான் குறிப்பிட்டுள்ளார். சாவித்திரியில வரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். In this freedom of entry into cosmic self and cosmic nature, there is a great liberation of the individual being. It puts on a cosmic consciousness, becomes the universal individual. Its first result, when it is complete, is the realization of the cosmic spirit, the one self inhabiting the universe. And this union may even bring about a disappearance of the sense of individuality, a merger of the ego into the world being,
Another common result is an entire openness to the universal energy so that it is felt acting through the mind and life and body, and the sense of individual action ceases. Thank you. Thank you. Explanation. Sir, படிக்கிறேன். Yes, ma'am. By uniting with the cosmic consciousness, there is a great liberation of the individual being. The individual becomes universalized. The first result is the realization of the cosmic spirit, the oneself inhabiting the universe. The union with the cosmic consciousness may bring about a disappearance of the sense of individuality. A merger of the ego into the world being. A merger of the ego into the world being. Another common result of this union is an entire openness to the universal energy. The universal energy is felt acting through the mind and life and body, and the sense of individual action ceases. Thank you, sir. Thank you. The cosmic consciousness வந்தா அது ஒரு பெரிய லிபரேஷன். ஒரு தனி மனிதனை சூழ்ந்துள்ள அந்த கட்டுப்பாடு நீங்குகின்றது. He becomes fully free. இண்டிவிஜுவல் என்கின்ற அமைப்பு அதனுடைய தலைகளிலிருந்து முற்றிலும் விடுபடுகின்றது. That's a great liberation of the individual being. அதனால the individual எப்படி மாறுகின்றான்? He becomes a universal individual அப்படிங்கிறாரு. See, he becomes the universal individual என்கின்ற வார்த்தையை பகவான் குறிப்பிடுகின்றார். He is no more an individual limited to himself alone, but he becomes a universal individual. இதனால ஒருவர் பெறக்கூடிய முதல் விளைவு, அவரிடம் ஏற்படக்கூடிய முதல் விளைவு என்னவென்றால், அவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுடனும் ஒன்றாக கலந்து விடுகின்றார். He becomes oneself with all others in the universe. The cosmic spirit the oneself inhabiting universe அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையை அவர் பெறுகின்றார். காஸ்மிக் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, there is only one self inhabiting all in the universe. நான் என்கின்ற ஒரு தனிப்பட்ட அந்த உணர்வு நிலை மறைந்து விடுகின்றது, முற்றிலுமாக மறைந்து விடுகின்றது. எனக்கு அப்படிங்கிற அந்த ஈகோவே அங்க கிடையாது. ஏன்னா அந்த ஈகோ கரைந்து விடுகின்றது. அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்கின்ற சமுத்திரத்தில் அது முற்றிலும் கரைந்து விடுகின்றது. அது மாத்திரமல்ல, எப்படி என்னுடைய தனிப்பட்ட அமைப்பு என்பது, ஜீவன் என்பது கரைந்து விடுகின்றதோ, அதே போல இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல அப்படின்னா இண்டிவிஜுவல் வெதர் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வெதர் ஹி ஃபெயில்ஸ் டு ஆக்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவலா அப்படிங்கிறது கேள்வி வரும். வெதர் ஹி இஸ் நோ மோர் அன் இண்டிவிஜுவலா, ஒன்ஸ் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் வந்துருச்சுன்னா he loses his individuality-யா, he fails to function as an individual-ஆ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வரும். பகவான் ரொம்ப தெளிவாக கூறுகின்றார். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி தான் we are losing a ஒழிய, whereas we continue to act as a liberated individual. தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுல. ஏன்னா இந்த பண்டைய யோக முறையில this has been wrongly interpreted. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, the moment you become one with the universal consciousness, the individual is become extinct, மறைந்து விடுகின்றான். is no more. அது மாயாவாதிக்கு அந்த ஆங்கிள் பார்க்கும்பொழுது you become one with the divine. அவ்வளவுதான். அங்க இண்டிவிஜுவாலிட்டி, there is no individuality அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூறப்பட்டது. பகவான் என்ன கூறுகின்றார், அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். அதற்கு புத்தரை ஒரு அடையாளம் அவர் எடுத்துக்காட்டாக கூறுகின்றார். Even though Buddha attained enlightenment,
still he continued to act as a very powerful personality in the world அப்படிங்கிறார். அவருடைய என்ன காரணத்தினால புத்தனுடைய கருத்துக்கள் வந்து வலிமையான தாக்கத்தை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தியது என்றால், அவர் அந்த even though after attaining the liberation he acted as a very powerful personality அப்படிங்கிறார். ஆதலால் இத்தகைய உணர்வு நிலை இருந்து விட்டால் அந்த தனி மனிதன் என்பவன் அவனுடைய செயல்பாடு கிடையாது. அவருடைய தனி மனிதன் என்கின்ற நிலையே மறைந்து விடும் அப்படிங்கிறது கிடையாது. தனி மனிதன் என்கின்ற நிலையினுடைய செயல்பாடு தொடரும். ஆனால் he will act with as a fully liberated individual. தன்னுடைய ஈகோ என்கின்ற ஒரு குறுகிய அமைப்பு என்ற கட்டுக்குள்ள அவன் இயங்காமல் he will become one with the universal consciousness. ஆனா எப்படி நடைபெறுகின்றது என்றால், என்ன காரணம் என்றால், இந்த யூனிவர்சல் எனர்ஜி அப்படிங்கிறது, பிரபஞ்ச சக்தி என்பது அந்த தனி மனிதனுடைய மனம், வாழ்வு, உடல் அதன் மூலம் செயல்பட ஆரம்பிக்கின்றது. செயல்பட ஆரம்பிச்சாலும் நான் செயல்படுகின்றேன் என்கின்ற எண்ணம் தான் இருக்காதே ஒழிய, அந்த தனி மனிதனுடைய மனம், வாழ்வு, உடல் எல்லாம் அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு அங்கமாக செயல்படும். அதுதான் நீங்க புரிஞ்சுங்க. there is a subtle difference இங்க பகவான் கூறுவதில் அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பகவான் வந்து அந்த யூனிவர்சல் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சொற்றொடரை அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேற எங்கேயும் போக வேணாம், பகவான் ஸ்ரீ அரபிந்தோ அந்த மதர் தான். தே பிகம் யூனிவர்சல் இண்டிவிஜுவல்ஸ் தான். ஏன்னா நீங்க பார்த்தோம், ஏன்னா யூனிவர்சல் இண்டிவிஜுவல்னா என்ன அர்த்தம்? எங்க யாருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் நாமும் அதை அவ்வாறே உணர்வது. இரண்டாவது உலக போர்ல எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு துன்பங்களையும் நானும் அடைந்தேன் என்று பகவானும் கூறுகின்றார், ஸ்ரீ அன்னையும் கூறுகின்றார். பகவான் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இது குறித்து கூறியுள்ளார். மேலும் பகவான் என்ன மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய உடல் வந்து யூனிவர்சல் அப்படிங்கிறாங்க. மை பாடி இஸ் யூனிவர்சல் அப்படிங்கிறாங்க. அது வந்து வெறும் வார்த்தை அல்ல. என்ன காரணம் என்றால், மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ அவர்களுடைய அந்த உள்ளூர் சப்ளிமினல் பீயிங் பார்த்தோம் அப்படின்னா, வெறும் அந்த தனி மனித அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை மாத்திரமல்ல, அது இந்த பிரபஞ்சம் தழுவியதாக இருக்கக்கூடியது. ஆகையினால்தான் அவர்கள் வந்து தன்னை யூனிவர்சல் இண்டிவிஜுவல் என்று மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் யூனிவர்சல் இண்டிவிஜுவல்ஸ் தான். முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பூரண யோகத்துல வந்து அன்னையும் சரி பகவானும் சரி அவர்கள் தனக்காக அந்த யோகத்தை புரிந்தவர்கள் இல்லை. அவர்களுடைய யோகத்தினுடைய பலன் வந்து அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் தான் அவர்கள் செய்தார்கள். அதனால என்ன நடைபெற்றது என்றால், அவர்களுடைய யோக முயற்சியினால இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யாரெல்லாம் அதற்கு திறவாக இருக்கின்றார்களோ அவர்களும் பயன்பெறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், தே ஆர் ஆல் யூனிவர்சல் இண்டிவிஜுவல்ஸ். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தே டிட் இட் ஃபார் தி ஹியூமனிட்டி. இந்த ஒரு அனுபவத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா, மற்ற ஞானிகளும் யோகிகளும் கூட வெளிப்படுத்தியுள்ளார்கள். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவருக்கு வந்து சில சமயம் அவருடைய முதுகில வந்து அடிபற்ற அந்த அடையாள குறிகள் இருக்குமா, ஏதோ சாட்டையால அடித்தது போல் இருக்கக்கூடிய அடையாளங்கள் இருக்குமா. அதற்கு என்ன காரணம் என்றால், பக்கத்துல யாரோ ஒருத்தர் அந்த மாட்டை வலிமையாக அடிக்கும் பொழுது அவருடைய முதுகிலும் அத்தகைய அறிகுறிகள் தென்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயம்னா, அவங்களுடைய உணர்வு நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தங்களை சுற்றி மாத்திரம் இருப்பதில்லை. எஸ்பெஷலி நம்ம வந்து மதர் ஹாஸ் பிகம் யூனிவர்சலைஸ்ட் அப்படிங்கிறது நாம் எல்லோரும் அறியக்கூடிய ஒன்று, அனுபவபூர்வமாக அறியக்கூடிய ஒன்று.
எப்பொழுதெல்லாம் நம் அன்னையை நினைத்து தியானம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம் அன்னையினுடைய சாநித்தியத்தை நாம் உணர்கின்றோம். என்ன காரணம் என்றால் she has become the universal individual mother. ஏன்னா இங்க மதரே சொல்லியிருக்கிறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிறாங்க. நீங்க பாண்டிச்சேரியில இருக்கலாம், பிரான்ஸ்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். the moment you think of me my consciousness envelops you அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார் அந்த இந்த யூனிவர்சல் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறார். இந்த சக்தியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற சக்தி நம்ம உள்ளே பாய்கின்றது. மதரை அன்னையை நினைத்து நம்ம தியானம் செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாட் ஓன்லி வி ஃபீல் ஹர் பிரசன்ஸ் பட் ஆல்சோ வி ஃபீல் ஹர் எனர்ஜி. என்ன காரணம்? அந்த பிரபஞ்ச சக்தி என்பது அன்னையின் மூலமாக நமக்குள்ளே வருகின்றது. இதுக்கு நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம், இடம் ஒரு பொருட்டல்ல. எங்க இருந்தாலும் நம்மளுடைய அன்னையினுடைய சக்தி நமக்குள்ளே, அவளுடைய அன்னையினுடைய சக்தியும் உணர்வு நிலையும் நம்முள்ளே உணர்வு வேலை செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அன்னையினுடைய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நிறைந்திருக்கின்றது. ஈவன் அவங்களுடைய உடலில் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, அவர்களுடைய செயல்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் கிடையாது, பாண்டிச்சேரியில் மாத்திரமோ அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. உலக நிகழ்வுகளில் அவர்களுடைய தலையீடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அவர்களுடைய உணர்வு நிலை, சக்தி, அந்த லைட் அண்ட் கைடன்ஸ் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை நம்ம திறவாக இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கெல்லாம் அடிப்படையான என்ன காரணம் என்றால், they all become universal individuals. இதுதான் அடிப்படையான காரணம். அதைத்தான் பகவான் இங்க அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த யூனிவர்சல் இண்டிவிஜுவல் எப்படி யூனிவர்சல் எனர்ஜி நமக்குள்ளே செயல்படுகின்றது என்பதை எல்லாம் பகவான் இங்கே விளக்குகின்றார். எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம சாவித்ரி புக் 7 கேண்டோ 7ல பார்க்க முடியாது சார். த காஸ்மிக் ஸ்பிரிட் அண்ட் த காஸ்மிக் கான்ஷியஸ்ன்ற அந்த கேண்டோல பகவான் சாவித்ரி அந்த காஸ்மிக் ஸ்பிரிட்டை ஃபீல் பண்ணி அதனோட காஸ்மிக் கான்ஷியஸ்னோட ஒன்றத்தை இந்த த இண்டிவிஜுவல் டை த காஸ்மாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரியில கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் அந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அவளுக்குள்ள வர்றதை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இண்டிவிஜுவாலிட்டி போகிறதில்ல, எந்த தனி இருக்கிறது இருக்கு, பட் எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள். அதே இங்கே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார். she lived and knew herself in it, one multitudinous in its multitudes. She was a single being yet all things. The world was her spirit's wide circumference. She was no more herself but all the world. அப்படின்னு அந்த ரொம்ப அற்புதமா இருக்கு. அங்க வந்திருக்கு சார். கடைசியில் அந்த ரியலைசேஷனோட அந்த கடைசி வரிகளை சொல்லி ஷீ ஃபீல்ஸ் ஒன் வித் ஆல், எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறத பார்த்தேன். அந்த சாப்பில், ட்ரீஸோட சாப்பில் இருக்கா, ஃப்ளவர்ஸில் இருக்கா, எல்லாத்தையும் தட்ஸ் ஹவ் ஷீ ஃபவுண்ட் அவுட் ஹர் சோல். அந்த மாதிரி சொல்லியிருக்கா. ஷீ இஸ் நாட் ஹர் சிங்கிள் செல்ஃப், அந்த இது இல்லை, ஷீ இஸ் தி ஆல். அந்த காஸ்மிக் கான்ஷியஸ் ஸ்பிரிட்டோடையும் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸோடையும் அவளால் ஒன்றி தென் ஷீ ஃபைண்ட்ஸ் அவுட் தட் ஷீ இஸ் இன் ஆல் அப்படின்ற அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் அவளுடைய ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே பகவான் இந்த புக் 7 அழகாக முடிச்சிருப்பார் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது போகலாம். But more usually, there are results of less amplitude. There is a direct awareness of universal being and nature. There is a greater openness of the mind to the cosmic mind and its energies, to the cosmic life and its energies, to cosmic matter and its energies. A certain sense of unity of the individual with the cosmic, a perception of the world held within one's consciousness, as well as
of one's own intimate inclusion in the world consciousness can become frequent or constant in this opening. A greater feeling of unity with other beings is its natural consequence. It is then that the existence of the cosmic being becomes a certitude and a reality and is no longer an ideative perception. Thank you. இதுதான் சார் இப்போ படிக்கட்டுமா அங்க சார்? இதுதான் சார் அங்க ஆ சாவித்திரியில இதே தான் நம்ம பார்த்தோம். எக்ஸாக்ட்லி இதுதான். ஓகே 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 படிக்கட்டுமா ஆ சார்? படிங்க படிங்க. Results like direct awareness of universal being and nature, greater openness of the mind to the cosmic mind and its energies, to the cosmic life and its energies, to cosmic matter and its energies usually happen with the union. இல்ல இல்ல அது அடுத்தது பை மிஸ்டேக் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் எங்க பை ரிப்பீட் ஆயிருக்கு. பை மிஸ்டேக் இட் இஸ் பை மிஸ்டேக். அது ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது படிச்சிருங்க. A certain sense of unity of the individual with the cosmic, a perception of the world. இல்ல அது படிச்சாச்சு. அது ஒரிஜினல் டெக்ஸ்ட். அது பை மிஸ்டேக் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் இங்க ரிப்பீட் ஆயிடுச்சு. அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் போடும்போது பை மிஸ்டேக் ரிப்பீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பிளனேஷன் மாத்திரம் படிச்சீங்கன்னா போதும். ஏன்னா அவர் ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிச்சிட்டாரு அவர். ஆமா சார், ஆமா சார். பர்செப்ஷன். The perception of the world held within one's consciousness as well as of one's own intimate inclusion in the world consciousness can become frequent in this opening. A greater feeling of unity with other beings is its natural consequence. Then the existence of the cosmic being becomes a certitude and a reality. It remains no longer an idea in perception. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ ஒன்று முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், இண்டிவிஜுவல் கம்ப்ளீட்டா அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல மெர்ஜ் ஆயிடுவாங்க பார்த்தோம். இண்டிவிஜுவல் ஈகோ டிசால்வ்ஸ் இன் த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல த யூனிவர்சல் எனர்ஜி போர்ஸ் இன்டு த இண்டிவிஜுவல் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படி பார்க்கும்பொழுது எது செயல்படும்? யூனிவர்சல் எனர்ஜி தான் தனி இண்டிவிஜுவல் மூலமா செயல்படும். இண்டிவிஜுவல் தான் செயல்படுறோம்னு நினைக்காம தி இண்டிவிஜுவல் எனர்ஜி ஆக்ட்ஸ் த்ரூ மீ அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது அல்டிமேட் வரக்கூடிய அந்த ரிசல்ட். அதே போல பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இதற்கு சற்று முந்தைய நிலை, இதற்கு சற்றே முந்தைய நிலையை கூறுகின்றார். இது அல்டிமேட்டா வரும். அது மாத்திரம் இல்ல, இதற்கு சற்று முந்தைய நிலையும் குறிப்பிடுகின்றார். என்ன அதற்கு முந்தைய நிலை என்றால், இந்த காஸ்மிக் லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்பு, அதனுடைய அந்த இயல்பு, அது குறித்த டைரக்ட் அவேர்னஸ் வரும் நமக்கு. இப்போ எப்படி இருக்கு, நமக்கு நம்மை குறித்த அந்த இண்டிவிஜுவல் பீயிங், அது குறித்த இயல்பு அதுதான் இருக்கு. ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி தனிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டியோ, இன்னொரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா காஸ்மிக் லெவல்லையும் இதே அமைப்பு தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. இதை நம்ம உணர்வது இல்லை. பட் தெர் இஸ் an entity called காஸ்மிக் பீயிங். 3 விதமான நிலைகள் பகவான் மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றார். இண்டிவிஜுவல், காஸ்மிக் அண்ட் டிரான்செண்டன்ட். அந்த டிவைன் எப்படி இருக்கு? இண்டிவிஜுவலாகவும் இருக்கு, இன்ட்வெல்லிங்கா இருக்கு. அனைத்தினுள்ளும் இண்டிவிஜுவலாக இருக்கு. அதே டிவைன் காஸ்மிக் பீயிங்காகவும் இருக்கு, பிரபஞ்ச ரீதியான ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. அதே டிவைன் தான் அனைத்தையும் கடந்த அந்த டிரான்செண்டன்ட் லெவல்ல இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது எல்லா இதுலையும் பார்க்குறோம். ஈவன் கிறிஸ்டியானிட்டி கூட இந்த ட்ரினிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபாதர் அண்ட் சன் அண்ட் ஹோலி கோஸ்ட்னு பார்க்குறோம். இது எல்லா இதுலேயும் பார்க்குறோம் அந்த ட்ரினிட்டி அப்படிங்கிறது.
டிவைனுடைய 3 மோட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத 3 லெவல்லையும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இண்டிவிஜுவல், செகண்ட் லெவல் வந்து காஸ்மிக். தெர் இஸ் அ காஸ்மிக் பீயிங். பிரபஞ்ச ஜீவன் என்பது ஒரு இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச ஜீவன் அதனுடைய இயல்பு என்பது நமக்கு எப்பொழுது உணர முடியும்னா, அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எட்டும் பொழுதுதான் அது குறித்த அந்த உணர்வு, டைரக்ட் அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அப்படி கிட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? நம்முடைய மனம் அந்த பிரபஞ்ச மனதிற்கு திறவாக அமைகின்றது. கிரேட்டர் ஓப்பன்னஸ் டு த மைண்ட், டு த காஸ்மிக் மைண்ட் அண்ட் இட்ஸ் எனர்ஜிஸ். அதே போல தனிப்பட்ட வாழ்வு என்பது காஸ்மிக் பிரபஞ்ச வாழ்விற்கு திறவாக அமைகின்றது, அதனுடைய சக்திக்கு திறவாக இருக்கின்றது. அதே போல் நம்மளுடைய உடல் என்பது எப்படி அமைகின்றது? இட் இஸ் ஓப்பன் டு த காஸ்மிக் மேட்டர் அண்ட் இட்ஸ் எனர்ஜிஸ் யூஸ்வலி ஹேப்பன் வித் த யூனியன். ஸோ தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற ரீதியிலிருந்து பிரபஞ்ச ரீதியான அமைப்புக்கு அது தன்னை திறவாக வைத்துக் கொள்கின்றன. அதனுடைய சக்திகளினுடைய இயக்கம் இத்தகைய தனிப்பட்ட அமைப்புக்குள் செயல்பட ஆரம்பிக்கின்றன. அந்த நிலையில ஒருவர் எவ்வாறு உணர்கின்றார்? அவருடைய பர்செப்ஷன் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகம் குறித்த அந்த புரிதல் அவருக்கு எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இந்த உலகத்தை உணர்கின்றார் என்றால், அவருடைய உணர்வு நிலைக்குள்ள இந்த பிரபஞ்சமே இருப்பது போல் இருப்பது என்கின்ற உண்மையை அவர் உணர்கின்றார். இருப்பது போல் இல்லை, இருப்பதுதான் உண்மை. அந்த உண்மையை அவர் உணர்கின்றார். எவ்ரிதிங் இஸ் வித்தின் மீ அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையை அவர் உணர்கின்றார். அது மாத்திரமல்ல, தானும் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையில் இரண்டர கலந்திருக்கின்றோம். அதிலிருந்து பிரிக்க முடியாத நிலையில் தானும் இருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வு நிலையையும் அவர் பெறுகின்றார். இதைத்தான் பகவான் வந்து விளக்குகின்றார். A certain sense of unity of the individual with the cosmic, a perception of the world held within one's consciousness, as well as of one's own intimate inclusion in the world consciousness, can become frequent or constant in this opening. இத்தகைய அனுபவங்கள் வந்து ஒருவருக்கு அடிக்கடியோ அல்லது தொடர்ந்தும் ஒருவருக்கு இத்தகைய பிரபஞ்ச உணர்வு நிலைக்கு திறவாக இருப்பதன் மூலம் ஒருவருக்கு கிட்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்போ வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்பது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற அமைப்புகளுடன் அமைப்புகளுடன் ஒரு ஒருமையான உணர்வு நிலையை அது பெறுகின்றது. தான் வேறு மற்ற அமைப்பு வேறு என்கின்ற அந்த உணர்வு நிலை மறைந்து போய் ஒருமையான உணர்வு நிலை, a feeling of unity with other beings is its natural consequence. ஒரு இயற்கையான ஒரு விளைவாக அது காணப்படுகின்றது. அந்த நிலையில வந்து அந்த அப்ப ஒட்டுமொத்தமா அது இண்டிவிஜுவல் என்கிறது மறந்து போய் பிரபஞ்ச ரீதியான ஒரு அமைப்பாக நாம் உணர்கின்றோம். நம்ம தனிப்பட்ட அமைப்பு இல்லை, we are one with the cosmic being அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். அது அனுபவ ரீதியாக உணரும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அதை நாம் உறுதியாகவும் உணர்கின்றோம், அதை ஒரு மெய்மையாகவும் உணர்கின்றோம். இட் பிகம்ஸ் எ சர்டிடியூட் அண்ட் எ ரியாலிட்டி. அது வந்து வெறும் ஐடியா இல்லை. இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம், இதெல்லாம் பண்றோம், இது வந்து மியர் ஐடியாவா தான் நம்ம மனசுல இருக்கு. எண்ணங்களினுடைய ஒரு பிரதிபலிப்பாகவும் மனதில் வந்து எண்ணங்கள் என்கின்ற வடிவில் தான் இத்தகைய கருத்துக்கள் நாமே புரிந்து கொள்கின்றோம். இதை அனுபவ ரீதியாக நாம் புரிந்து கொள்ளல. அந்த உணர்வு நிலையை காஸ்மிக் கான்சியஸ்னஸ் ஒருவருக்கு எட்டியவுடன் இட் ரிமைன்ஸ் நோ லாங்கர் அன் ஐடியா. பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? இட் இஸ் நோ லாங்கர் அன் ஐடியேட்டிவ் பர்செப்ஷன் அப்படிங்கிறார். வெறும் எண்ணங்களின் ரீதியாக எண்ண வடிவில் புரிந்து கொள்ளும் விஷயமாக இல்லாமல் அதை நாம் உறுதியாகவும் அதை ஒரு மெய்மையாகவும் நாம் உணர்வோம் அப்படிங்கிறார். எப்போ என்றால் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நிலைக்கு நாம் நம்மை முற்றிலும் திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுது இத்தகைய அனுபவம் ஒருவருக்கு கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எஸ் மேடம். இதுல வந்து அன்னையினுடைய வாழ்க்கையில வந்து அஜெண்டால சொல்லியிருக்கிறது வந்து ரெண்டு இது சொல்லியிருப்பாங்க சார். அதாவது சாதகர்களோட அன்னை பேசிக்கணும் அவங்க உடம்புல வந்து அப்படியே ரேஷஸ் மாதிரி வருது. அது அப்படி வந்த உடனே வந்து செவந்து போயின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. மதரும் அதை பார்த்துட்டு அப்படி லேசாக தடவி விட்டுட்டு
somebody in the ashram is indulging in sexual இதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மதருடைய வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து அதோட கலந்துருக்கோன்னு. இன்னொரு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபேமிலி வந்து அவங்க கொண்டு வந்து தங்க வச்சுருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அது அந்த சோல் வந்து முதல்ல 2-3 நாளைக்கு முன்னாலேயே மதர் வந்து அதை உணர்ந்து அந்த அவருக்கு வந்து ஏதோ வரப்போகுதுன்னு சொல்லி அங்கே போய் வந்து அதை சரி பண்ணியிருப்பாங்க. 2-3 நாள் கழிச்சு வந்து அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பட் மார்னிங் வந்து அவருக்கு சரியாயிடுது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அவர்கிட்ட மதர் சொன்னாங்க, ஆமாம் எனக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாலேயே தெரிஞ்சது அது. நான் அதை வந்து அப்போவே அது நோய் வர்றதுக்கு முன்னாலேயுமே போய் வந்து சிவியராக வர்றதுக்கு முன்னாலேயே போய் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மதருடைய கான்ஷியஸ்னஸ் வந்து காஸ்மிக் இதோட அவ்வளவு இதுவாக வந்து இருக்கின்றத அந்த 2 நிகழ்ச்சிகள் மூலம் நமக்கு தெரியுது சார். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. அதனாலதான் மதர் சொல்றாங்கல்ல, அந்த டை பிட்வீன் யூ அண்ட் மீ இஸ் நெவர் லாஸ்ட் அப்படிங்கிறாங்க. எங்க வேணாலும் இருக்கலாம், என்னுடைய என்வலப் வந்து சுத்தி ஒன்று இருக்கும். அந்த மொமெண்ட் சம்திங் ஹேப்பன்ஸ் டு இட் வாண்ட்ஸ் மீ அப்படிங்கிறாங்க. அந்த அந்த நமக்கு சுத்தி இருக்கிற என்வலப் வந்து அந்த தகவல் அவங்களுக்கு இட் வாண்ட்ஸ் மீ ஆஃப் தட் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் இமிடியட்லி வாட் எவர் இஸ் நீடட் இஸ் இமிடியட்லி டன் பை மீ அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க மதர். ஆமா ஆமா சொல்றது ரொம்ப உண்மை, கரெக்ட். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். சுந்தர் சார் இருக்கிறார். சார் ஆன் பண்ணல, சாரி. ஓகே ஓகே. Paragraph 20. But the cosmic consciousness of things is founded upon knowledge by identity. For the universal spirit knows itself as the self of all, knows all as itself and in itself, knows all nature as part of its nature. It is one with all that it contains and knows it by that identity and by a containing nearness. For there is at the same time an identity and an exceeding, and while from the point of view of the identification there is a oneness and complete knowledge, so from the point of view of the exceeding there is an inclusion and a penetration, an enveloping cognition of each thing and all things, a penetrating sense and vision of each thing and all things. For the cosmic spirit inhabits each and all, but is more than all. There is therefore in its self-view and world-view a separative power which prevents the cosmic consciousness from being imprisoned in the objects and beings in which it dwells. It dwells within them as an all-pervading spirit and power. Whatever individualization takes place is proper to the person or object, but is not binding on the cosmic being. It becomes each thing without ceasing from its own larger, all-containing existence. Thank you, sir. Thank you. Explanation. Can I read? Yes, please, sir. The cosmic consciousness of things is founded upon knowledge by identity. Because the universal spirit knows itself as the self of all, it knows all as itself and in itself. It knows all nature as part of its nature. It is வாய்ஸ் பிரேக் ஆயிருக்குல்ல? ஆடியோவே வரல. ஆடியோ வரல.
சார் ஆடியோ வரல. எம்கேஆர் சார். ஆடியோ வரல. வேற யாராவது படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா சார்? எஸ், படி. ரேணுகா மேடம் படிக்கிறதுனா படிங்க மேடம். Sorry, madam. Thank you. The cosmic consciousness of things is founded upon knowledge by identity. Because the universal spirit knows itself as a self of all, it knows all as itself and in itself. It knows all nature as part of its nature. It is one with all it contains. It knows it by that identity and by a containing nearness. There is an identity and an exceeding. It is not limited by what it contains. In its identification, there is a oneness and complete knowledge. It is exceeding. There is an inclusion and a penetration into what it contains. There is an enveloping cognition, that is process of knowledge of each thing and all things. There is a penetrating sense and vision of each thing and all things. The cosmic spirit inhabits, that is dwells in each and all. Yet it is more than all, it exceeds them. Therefore, in its self-view and world-view, there is a separative power which prevents the cosmic consciousness from being imprisoned in the objects and beings in which it dwells. It dwells within them as an all-pervading spirit and power. The individual nature developing in each person or object is proper to that person or object only. It is not binding on the cosmic being. It becomes each thing, yet it does not cease from its own larger, all-containing existence. Thank you, sir. தேங்க்யூ. இது பகவான் வந்து இதனுடைய ஒரு அடிப்படை உண்மை. பகவான் வந்து ஏற்கனவே நமக்கு படிச்சிருக்கோம். வேதாந்திக் ட்ரூத், அதுதான் இங்க பகவான் விளக்குகின்றார். அது என்ன வேதாந்திக் ட்ரூத்னா பகவானே கூறியுள்ளார். ட்ரிபிள் ஃபார்முலா ஆஃப் த வேதாந்திக் ட்ரூத். இது வந்து பகவான் அடிக்கடி சிந்தசிஸ் ஆஃப் யோகா, லைவ் டிவைன், இதுல மீண்டும் மீண்டும் இந்த கருத்து பகவான் கூறியுள்ளார். என்ன அப்படின்னா, எது அந்த ட்ரிபிள் வேதாந்திக் ட்ரூத் அப்படின்னா, யார் வந்து டிவைனை ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னா, he who sees all existence in the self. எல்லாத்தையும் எல்லா எக்ஸிஸ்டன்ஸும் என்னுடைய செல்ஃப்குள்ள பார்க்கணும். அடுத்தது he who sees the self in all existence, என்னுடைய செல்ஃபை மற்ற அமைப்புகளிடம் பார்க்க வேண்டும். And he in whom the self has become all existence. அந்த செல்ஃப் ஆஸ் ஆல் அப்படிங்கிறது ஒன்று, செல்ஃப் இன் மீ, அடுத்தது மை செல்ஃப் இன் ஆல், அடுத்தது செல்ஃப் ஆஸ் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த மூன்று தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே செல்ஃபுக்கு வெளியில கிடையாது, எல்லாமே செல்ஃப் தான். அதுதான் நீங்க அர்த்தம். there is nothing which is outside the self, there is nothing which is outside the self. இதுதான் ட்ரிபிள் வேதாந்திக் ஃபார்முலா. இதுதான் பகவான் இந்த உண்மையை தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். காஸ்மிக் ஸ்பிரிட்ல எப்படி நடைபெறுகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல எது வந்து முக்கியமான ஒரு அங்கமாக, முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது என்றால், இரண்டரை கலந்து இருப்பது. அதுதான் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது. இரண்டரை கலந்து இருப்பது, நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இதுதான் வந்து முக்கியமான அம்சம்.
ஒன்று வேறு தான் வேறு என்கின்ற நிலை அங்க கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஐடென்டிஃபைட் வித் தட். யூனிவர்சல் ஸ்பிரிட், இந்த காஸ்மிக் ஸ்பிரிட் எப்படி உணர்கின்றது என்றால், it knows itself as a self of all. It knows all as itself and in itself. அதே போல it knows all nature as part of its nature. So தனக்கு வெளியில எதுவுமே கிடையாது, தான் எல்லாத்திலும் இருக்கிறோம். தானும் மற்றதும் வேறு அல்ல, எல்லாமே தன்னுடைய தன்னின் ஒரு அங்கமாகத்தான் அது உணர்கின்றது. இதற்கு இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் we can take the example of ocean and waves. ஓஷன் இருக்கு, சமுத்திரம் இருக்கின்றது, கடல் இருக்கின்றது. கடல் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு ரூபத்துல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, அலைகளாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது, நீர் துளிகளாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, நுரையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எல்லாத்துலயும் எது இருக்கு? கடல் தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அலையோ, ஒரு குறிப்பிட்ட நீர்த்துளியோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட கடல் நுரையோ அந்த சமுத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாது. இதையெல்லாம் கடந்த நிலையில் தான் சமுத்திரம் இருக்கின்றது. அனைத்தும் சமுத்திரமாகவும் இருக்கின்றது. அலைகள் வேறு, சமுத்திரம் வேறு என்று நம்மளால பிரிக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸும். இட் இஸ் ஒன் வித் ஆல் இட் கண்டைன்ஸ். எப்படி? இட் நோஸ் இட் பை தட் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா தானும் அதுவும் வேறல்ல என்கின்ற அதனோட முற்றிலும் அடையாளம் கண்டு இருப்பது. அதுதான் இந்த நோயிங் பை சம்திங் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது. இந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஐடென்டிட்டியும் இருக்குது, அதை கடந்த அமைப்பாகவும் அது இருக்கின்றது. கடல் என்பது அலையாகவும் இருக்கின்றது, அலைகளை கடந்த அமைப்பாகவும் இருக்கின்றது. அலைகளால் அது கட்டுப்படுவது இல்லை. ஆகையினால அந்த ஒன்னஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், கம்ப்ளீட் நாலேஜ். தெர் இஸ் நோ, அங்க புரிந்து கொள்வதில் அங்க எந்த விதமான ஒரு டெஃபிஷியன்சியும் இருப்பதே கிடையாது. இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்ன நடைபெறுகின்றது என்றால், அனைத்தும் அதற்குள் உட்படுகின்றன. அதற்கு வெளியில எதுவுமே கிடையாது. there is a complete inclusion. அது மாத்திரமல்ல, there is a penetration into what contains. எதை அது தன்னுள் வைத்துக் கொள்கின்றதோ அதற்குள் அது முற்றிலும் ஊடுருவி செல்கின்றது. there is a penetration into what it contains. ஆகையினால் இங்க நாலேஜ் என்பது it is beyond all errors and mistakes. ஒவ்வொன்றை சுற்றிலும் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு என்வெலப்பிங் காக்னிஷன், என்வெலப்பிங் நாலேஜ். ஒவ்வொன்றை சுற்றியும் ஒரு என்வெலப்பிங், அதை சூழ்ந்துள்ள ஒரு அறிவு என்பது அதை சூழ்ந்துள்ளது. அந்த நிலையில் தான் அது காணப்படுகின்றது. ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் ஊடுருவி சென்று அதற்குள் உள்ள அந்த அறிவை அது தருகின்றது. இது நம்மளுடைய புலன்களினால் பெறக்கூடிய அறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. புலன்களினால் பெறக்கூடிய அறிவு என்பது இன்டைரக்ட் நாலேஜ். அது வெளியில அப்ஜெக்டிவ் நாலேஜ் தான். அதுல இந்த அளவுக்கு இதற்கு முற்றிலும் வேறுபட்டது. அது இதுல எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் வேறு, எது குறித்து அறிகின்றோமோ அது வேறு என்கின்ற பிரிவினையே கிடையாது. இங்க we are one with all, we are completely identified with all. Through that we gain the complete knowledge. மீண்டும் பகவான் என்ன கூறுகின்றார்? அது அனைத்தையும் கடந்தது, அனைத்தையும் தன்னுள் அடக்கியது, அனைத்துமாகவும் அது இருக்கின்றது. இருந்தாலும் அனைத்தையும் கடந்த நிலையிலும் அது இருக்கின்றது. எதனாலும் அது கட்டுப்படுவது இல்லை. ஏனென்றால் அதற்கு தனித்து இருந்து செயல்படும் அந்த சக்தியும் இருக்கின்றது. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இந்த 4 types of knowledge ஆரம்பத்திலே பகவான் கூறியுள்ளார். அதுல 3rd டைப்ல எப்படி இருக்கு? டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம். டைரக்ட் கான்டாக்டும் இருக்குது, அதே சமயத்துல செப்பரேட்டிவ் நாலேஜ், அதிலிருந்து விலகி நின்றும் அதை நம்ம பார்க்கக்கூடிய சக்தியையும் நாம் பெறுகின்றோம். அந்த சக்தி இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்க்கு இருக்கின்றது. there is a separative power
which prevents the cosmic consciousness from being imprisoned in the objects and beings in which it dwells அப்படிங்கிறார். அதனால இது அனைத்தையும் சூழ்ந்துள்ளது, அனைத்தையும் வியாபித்துள்ளது. an all pervading spirit and power. இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? தனிப்பட்ட அம்சங்களை பார்க்கின்றோம். தனிப்பட்ட மனிதர்கள், தனிப்பட்ட பொருட்கள், இவைகள்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பிற்கும் அதற்கென்று பிரத்யேகமான குணங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா எல்லாருடைய பிரத்யேகமான குணங்களும் ஒன்று சேர்த்ததுதான் காஸ்மிக் பீயிங்கா அப்படின்னா கிடையாது. பகவான் என்ன கோருகின்றார்? இந்த தனிப்பட்ட குணங்கள், இயல்புகள் எல்லாம் அந்த தனிப்பட்ட அமைப்புகளை மாத்திரம்தான் அது செல்லுபடியாகும். வேறஸ் அந்த பிரபஞ்ச அமைப்பு வந்து இதையெல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் பைண்டிங் ஆன் த காஸ்மிக் பீயிங் அப்படிங்கிறார். இதுதான் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்னுடைய முக்கியமான அம்சம். இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங், இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங், இட் இஸ் இன்க்ளூடட் இன் எவ்ரிதிங், பட் இட் இஸ் அபவ் ஆல். அதுதான் நீங்க முக்கியமான ஒரு கருத்து. அடுத்தது போகலாம். Sir, excuse me, sir. Yes. Savitri, page 27, the yoga of the soul's release. The 4-5 line படிக்கலாமா sir? படிங்க சார், படிங்க மேடம் ப்ளீஸ். He felt the beating life in other men invade him with their happiness and their grief, their love, their anger, their unspoken hopes, entered in currents or in pouring waves into the immobile ocean of his calm. He heard the inspired sound of his own thoughts re-echoed in the vault of other minds. The world's thought streams traveled into his ken. His inner self grew near to other selves and bore a kinship's weight, a common tie, yet stood untouched, king of itself alone. இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எக்ஸாக்டா the காஸ்மிக் கான்சியஸ்னஸ் தான். காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்கிற அனுபவத்தை பகவான் அங்க அவ்வளவு தத்ரூபமாக விளக்கியுள்ளார். அது அவருக்கு நேர்ந்த நேரடியான அனுபவம். சாவித்திரியில குறிக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு நேர்ந்த நேரடியான யோகா அனுபவத்தை தான் அவர் விளக்குகின்றார். தேங்க்யூ. கடைசியில வந்து நீங்க சொன்னீங்களே, அது எதுவும் வந்து அதை மாற்றவே முடியாத தனியா இருக்கும் அப்படின்னு. அதுதான் வந்து yet stood untouched. இதெல்லாம் வந்து என்ன கரண்ட் வேவ்ஸ்ல வந்தா கூட yet stood untouched, king of itself alone அப்படிங்கிறாரு. Yes, king yes. of itself இருந்தது. Thank you sir. Thank you. அடுத்த paragraph. Here, then, is a large universal identity containing smaller identities. For whatever separative cognition exists in or enters into cosmic consciousness must stand on this double identity and does not contradict it. If there is any need of a drawing back and a knowledge by separation plus contact, it is yet a separateness in identity, a contact in identity. For the object contained is part of the self of that which contains it. It is only when a more drastic separativeness intervenes that the identity veils itself and throws up a lesser knowledge, direct or indirect, which is unaware of its source. Yet is it always the sea of identity which throws up to the surface the waves or the spray of a direct or an indirect knowledge. Thank you. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? எஸ் சார். எம்கே சார், நீங்க உங்களுடைய நீங்க போன தடவை படிக்கும்போது அந்த மைக்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப படி சொல்றீங்களா? if your mic is okay, you can read.
Okay. I'm sorry, I didn't realize that my mic was not okay. Okay. ஓகே எனக்கு தெரியாது ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு அப்புறம் காது கேட்கவே இல்லை. ஸோ ஐ வெண்ட் அவுட் லாக்டவுன் பண்ணி உங்களுடைய கனெக்ஷன் ஏதோ ப்ராப்ளம். ஆல் ரைட். நவ யூ கேன் ரீட் சார். Right. In the cosmic consciousness, there is a large universal identity containing smaller identities. The separative knowledge that exists in or enters into the cosmic consciousness must stand on this double identity, universal and individual. It does not contradict it. Even in its separative knowledge and knowledge by direct contact, there is a separateness in identity, a contact in identity. It implies that its identity with the object or being is not lost at any stage, because the object contained is part of the self of that cosmic consciousness which contains it. Only when a more drastic separativeness intervenes, the identity veils itself and throws up a lesser knowledge, whether it is direct or indirect. It becomes unaware of its source. Yet it is always the sea of identity which throws up to the surface the waves of the spray of a direct or an indirect knowledge. Thank you. Thank you, sir. Thank you. இங்க இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல எது பிரதானமான அம்சமாக காணப்படுகின்றது என்றால் the knowledge by identity. அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா மற்றொன்றுடன் முற்றிலுமாக அடையாளம் காணப்பட்டு இருக்கின்றன, தனித்தனியே இல்லை. இங்க ரெண்டு விதமான அமைப்புகளை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று a larger universal identity, ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரீதியான ஒரு ஐடென்டிட்டி. இரண்டாவது அதற்குள்ள சின்ன சின்ன ஸ்மாலர் ஐடென்டிட்டிஸ். இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல ஒரு விஷயம் பார்க்கப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? எந்த விஷயத்தை பார்க்கின்றோமோ அது வேறாகவும் பார்ப்பது வேறாகவும் இருக்கின்றது. அங்க ஒரு செப்பரேட்டிவ் நாலேஜ் இருக்கின்றது. அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ்ல கூட இந்த ரெண்டு ஐடென்டிட்டியும் கலந்துதான் இருக்கின்றது. எப்படின்னா, அந்த கடலே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த கடல் எப்படி இருக்கின்றது? ஒட்டுமொத்த சமுத்திரம் என்கின்ற அந்த அமைப்புடன் தன்னை அடையாளம் கண்டு இருக்கின்றது. அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர் துளி அதனுடனும் அது அடையாளம் கண்டு இருக்கின்றது. ஆகையினால் இந்த ரெண்டு விதமான டபுள் ஐடென்டிட்டி இங்க இருக்கு. காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல ரெண்டு விதமான ஐடென்டிட்டி இருக்கு. ஒன்று யூனிவர்சல், மற்றொன்று இண்டிவிஜுவல். சரி, அந்த கடல் ஒட்டுமொத்தமாக தன்னுடன் அடையாளம் கண்டு இருப்பதும், கடல் அதனுடைய ஒவ்வொரு துளியுடனும் அடையாளம் கண்டிருப்பதும் வேறுபட்டு இருக்குமா என்றால் இருக்காது, கண்டிப்பா இருக்க முடியாது இல்லையா? கடல் என்பது ஒன்றுதான், அதுல கான்ட்ரடிக்ஷனுக்கே வேலை இருக்காது. அதே போல இங்க இந்த யூனிவர்சலும் சரி இண்டிவிஜுவலும் சரி கான்ட்ரடிக்ஷனே இருக்காது இங்க அப்படிங்கிறார். There is no contradiction between the identity of the universal and the individual. The separative knowledge என்றால் ஒன்றை வெளியிலிருந்து பார்ப்பது. அவ்வாறு பார்க்கும் பொழுதும் கூட அந்த ஐடென்டிட்டி ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். அங்க ஐடென்டிட்டி மாறாது, எந்த நிலையிலும் அந்த முற்றிலும் அடையாளம் கண்டு இருப்பது என்பது மறைந்து விடாது அப்படிங்கிறார். என்ன காரணம்? சமுத்திரம் வேற, இந்த நீர்த்துளி வேற, இல்ல அலைகள் வேற அப்படிங்கிற வித்தியாசமும் இருக்க முடியாது. அதே போலதான் இங்கேயும் தனியாக இருந்தாலும் அது it remains the same. There is no difference. இங்க பகவான் என்ன கூறுகின்றார்?
only when a more drastic separativeness intervenes அப்படிங்கிறார். டிராஸ்டிக் செப்பரேட்டிவ்னஸ் எப்போ வரும் அப்படின்னா, ஒருவர் முற்றிலும் அந்த வெறும் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கும் பொழுதுதான் இந்த டிராஸ்டிக் செப்பரேட்டிவ்னஸ் ஒருத்தருக்கு வரும் இல்லையா? மற்ற நேரத்துல வர முடியாது. ஒன்லி வென் அ மோர் டிராஸ்டிக் செப்பரேட்டிவ்னஸ் இன்டர்வீன்ஸ், அப்ப கூட என்ன நடக்கும் அப்படிங்கிறாரு, இந்த ஐடென்டிட்டி வந்து தன்னை திரை போட்டு மறைத்த நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிறார். இப்ப அப்படிதான் நமக்கு எல்லாமே நமக்கு காணப்படுகின்றது. இந்த ஐடென்டிட்டி இருக்கு, பட் நமக்கு எப்படி காணப்படுகின்றது? திரை போட்டு தன்னை மறைத்த நிலையில்தான் நம்முள்ளிலிருந்து அது வெளிப்படுகின்றது. நம்முள்ளிலிருந்து நமக்கு அவ்வப்பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவ்வப்பொழுது நமக்கு இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ்லேருந்து சில இன்ட்யூஷன்ஸ், சில டெலிபதி, சில கிளார்வாயன்ஸ், இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது வந்து ஒரு முழுமையா இல்லை, இப்போ பகுதியாகத்தான் கிடைக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லெஸ்ஸர் நாலேஜ் அப்படிங்கிறார். எப்படி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இப்பொழுது இருக்கின்றது என்றால் லெஸ்ஸர் நாலேஜ், வெதர் இட் இஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். நமக்கு சோர்ஸ் தெரியறது இல்லை, எங்கேருந்து வருது அப்படிங்கிற சோர்ஸ் நமக்கு தெரியறது இல்லை. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பகவான் வந்து இங்க வந்து ஒரு உருவகப்படுத்துறார். கடல் கீழே இருக்கு. அந்த கடல் என்ன செய்யுது? மேல அப்பப்போது அதனுடைய மேற்பரப்புல வந்து ஒன்று சில சமயம் அலைகளாக அது எழும்புகின்றது, வெளிப்படுத்துகின்ற அலைகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகின்றது, அல்லது ஒரு ஸ்ப்ரே தண்ணீரை வந்து மேல தெளிப்பாங்க இல்லையா, அது மாதிரி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது நேரடியான ஞானமாக இருந்தாலும் சரி, அது மறைமுக அறிவாக இருந்தாலும் சரி, அவ்வாறு தான் இப்பொழுது அவ்வப்பொழுது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, கடல்ல இருந்து மேல வரக்கூடிய ஒரு அலைகளினுடைய ஒரு பகுதியாகவோ அல்லது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தண்ணீர் துளிகளினுடைய ஒரு சிதறலாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. ரியல் இது நமக்கு கிடைக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அந்த செப்பரேட்டிவ்னஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கு. நம்ம as long as we live in our surface consciousness, இந்த செப்பரேட்டிவ்னஸ் மிகவும் ஒரு தீவிரமாக இருப்பதனால நம்மால உணர முடிவதில்லை அப்படிங்கிறார். ஸோ இது ஃபுல்லா பேராகிராஃப் 19 and 20 ஃபுல்லாவே பகவான் வந்து சப்லிமினல் கான்சியஸ்னஸ்லேருந்து அடுத்த நிலைக்கு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி பகவான் மிகவும் விவரமாக விளக்கியுள்ளார். அடுத்த நிலைகள் வந்து குறிப்பிடுகின்றார். அது அடுத்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், ஐ ஹோப் இட் அப்ளைஸ். இந்த காஸ்மிக் கான்ஷியஸ் போது ஒரு ஸ்டூடெண்ட், பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாயிண்ட்ல ஹி கெட் ஸ்டக் அப். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ராக்டிஸ் உண்டு, ஒரு காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ், ஒரு மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் இதை நினைச்சுட்டு ரொம்ப தீவிரமா சில நாட்கள் பண்ணும்போது he finds that solution, the cosmic, and writes the thesis. Okay. I hope it applies. நீங்க சொல்றது உண்மை. It's very much true. You see, இது வந்து எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய வழக்கமான அனுபவம். நமக்கு வந்து ஒரு விஷயம் குறித்த ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா அது காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். மோர் ஸ்பெசிபிக்லி எங்க இருந்து அந்த விடை கிடைக்கின்றது அப்படின்னா, ஃப்ரம் தர் சப்லிமினல் சோர்ஸ். Again, subliminal source is in contact with the cosmic consciousness. Okay. So ultimately cosmic consciousness தான் சோர்ஸ். அது எதன் வாயிலாக அவருக்கு கிட்டுகின்றது என்றால் சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல. இதற்கு நிறைய நமக்கு இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த அனுபவம் வந்திருக்கும். ஒரு தீவிரமான ஒரு சொல்யூஷன், we would have been thinking about a solution for a problem. அது அகாடமிக்காக இருக்கலாம், லைஃப் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்கலாம். அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது, அப்படியே விட்டுருவோம். சடனா ஒரு 2-3 நாள் கழிச்சு, ஒரு 2-3 நாட்கள் கழித்து பார்த்தோம் என்றால் அதற்கான விடை வந்து பொறித்தட்டின மாதிரி நமக்கு கிட்டும். அது எங்கிருந்து கிட்டுகின்றது என்றால் நம்முடைய இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ்
எகெயின் அதனுடைய சோர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அதனால நீங்க சொல்றது ரொம்ப 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 ஆப்டான ஒரு எக்ஸாம்பிள் அது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.